என் தங்க பிள்ளையே, நான் வராகி வந்துள்ளேன். எனது மகள் நிம்மதியாக இருந்து ஒரு ஆண்டு ஆகிவிட்டது. ஒரு ஆண்டு காலமாக என் மகள் ஒரே அழுகையும் கண்ணீருமாக இருக்கிறாள். நிம்மதியாக சாப்பிட்டு கூட ஒரு வருடம் ஆகிவிட்டது. எனக்கு குழந்தை வேற இல்லை அம்மா. நான் அனாதையாக நிற்கிறேன். அனாதையாக நான் தவித்து கொண்டிருக்கிறேன். நான் சாப்பிட்டனா, குடித்தனா, நான் நன்றாக இருக்கிறான் கூட கேட்க கூட ஆள் இல்லை. என் கணவர் என்னை விட்டு சென்று ஒரு ஆண்டுகள் காலம் ஆகிவிட்டது. அவர் எந்த நாட்டில் இருக்கிறார் கூட தெரியவில்லை. அவர் எப்படி இருக்கிறார் கூட தெரியவில்லை. என் நினைப்பு இப்பவும் அவருக்கு மனதில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியவில்லை அம்மா என்றுதானே நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, கொஞ்சம் நிதானமாக. இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு வருடம் நீ பொறுத்து கொண்டா இல்ல, இன்னும் ஒரு சில நாட்கள் உன்னால் பொறுத்து கொள்ள முடியாதா? உன் கணவனை சுற்றி பல சூழ்ச்சி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை விட்டு அவனை பிரித்து கொண்டு போய்விட வேண்டும் என்று பல திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய திட்டங்களையும் நிறைய சதிகளையும் நான் முறியடித்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் சில சூழ்ச்சிகள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த சூழ்ச்சி வேலைகளும் சில நாட்களில் முடிவடைந்துவிடும். கூடி சில நாட்களில் உன் கணவன் உனக்கே கால் செய்வான். நீ அதுவரை நிதானமாயிரு. என் மீது நீ நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறாய். இந்த நம்பிக்கையை இந்த வராகி தாய் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். எப்பொழுதும் நம்பிக்கை இழக்காதே. அதே போல் உன் மீது இருக்கும் நம்பிக்கையும் நீ இழந்து விடாதே. உன் கணவன் மீது வைத்திருக்கும் அன்பும் நம்பிக்கையும் நீ ஒரு பொழுதும் இழந்து விடாதே. உன் கணவன் தவறானவன் என்று கூட உன்னிடம் பல பேர் கூறுவார்கள். அதை நீ நம்பி விடாதே. உன் கண்ணால் காண்பது மட்டும்தான் உண்மை. அடுத்தவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று பல பேர் உன்னையும் சுற்றி கொண்டு இருக்கிறார். இவள் எப்படி நிம்மதியாக வாழலாம் என்றும் பல பேர் எண்ணம் தீட்டு கொண்டே இருக்கிறார்கள். உன் நண்பர்கள் கூட உனக்கு சதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தெரியாமல் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது கூட நீ உன் தோழர்களிடம் நீ பகிர்ந்து கொண்டிருக்கிறாய். முற்றிலும் தவறு. நீ யாரிடமும் எதையும் பற்றி கூறாதே. உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். உனக்கு ஏதாவது சொல்லணும் என்றால் என்னிடம் சொல். உன் கணவனை பற்றியும் உன்னை பற்றியும் யாரிடமும் அதிகமாக தகவலை சொல்லாதே. நிறைய பேர் உங்கள் 2 பேரும் பிரிக்க வேண்டி நிறைய திட்டங்கள் வகைத்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் முறியடித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 11 நாட்களுக்குள் உனக்கு நல்ல செய்திகள் நான் தருவேன். உன் கணவனே உன்னை தேடி வருவான். உன்னை தேடி கால் பண்ணுவான். நீ எப்பொழுதும் வருத்தப்படாதே. உன் மீது நீ நம்பிக்கவே. அதே போதும். அதே போல் உன் கணவன் தவறு இதுவரை செய்யவில்லை. அவன் தவறான பாதையிலும் செல்லவில்லை. அவனை சுற்றி பல சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் 2 பேரையும் பிரித்தே ஆக வேண்டும் என்று எல்லாத்தையும் நான் முறியடிப்பேன். இந்த வராகியை தவிர வேறு எந்த சக்தி தீய வழியில் செய்தவர்களுக்கு தக்க தண்டனை நான் கொடுப்பேன். அவர்களை கை காலை நான் முடக்கி போடுவேன். உன்னிடம் காலில் விழுந்து மன்றாட செய்வேன். என்னை விட்டு விடு. நான் தெரியாமல் தவறு பண்ணிவிட்டேன். இனிமேல் இந்த தவறு நான் உன் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் என்று உன் காலடியில் கதறும்படி நான் செய்வேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன். என் மீது நீ நம்பிக்கை வைத்துக்கொள் மகளே.